வணக்கம் நண்பர்களே. ஆடி மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஜிக் மாஸ்க் 2. இது ஒரு புது ஃபீச்சர் இன் DaVinci Resolve 20. மேஜிக் மாஸ்க் ஏற்கனவே இருந்தது. அது ஒரு ஈஸியர் வே ஆஃப் ஃபோட்டோஸ்கோப்பி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஒரு மாடல் கேமரா நோக்கி நடந்து வராங்க, இல்லைனா சைடில் ஓடுறாங்க. அவங்கள நம்ம ரோட்டோஸ்கோப் பண்ணி எடுக்கிறதுனா எவ்வளோ பெரிய டைம் கன்சியூமிங் வேலைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமாக நான் ட்ரா பண்ணணும். அது ஒரு பெரிய வேலை. இப்போ அதெல்லாம் சிம்பிளாக ஒரு கிளிக்கில் பண்ண முடியும்னா நம்ப முடியுதா? அதுதான் இப்போ மேஜிக் மாஸ்க் 2 பண்ணுது. அது ஒரு ஏஐ ஃபீச்சர். அதனால் உங்களுக்கு DaVinci Resolve ஸ்டுடியோ தான் இருக்கணும். முன்னாடி ஒரு மேஜிக் மாஸ்க் இருந்தது. அது நம்ம ஒரு லைன் மாதிரி வரையணும். அது கொஞ்சம் ஸ்லோ ப்ளஸ் கம்பல்சம் ஆல்சோ டு செட்டப். ரொம்ப பர்ஃபெக்ட் ரிசல்ட் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃபீச்சர் இப்போ அவங்க ஃப்ரீ வெர்ஷன்லேயே கொடுக்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட DaVinci Resolve ஃப்ரீ வெர்ஷன் தான் இருக்குன்னா அங்கேயும் ஒரு மேஜிக் மாஸ்க் இருக்குது உங்களுக்கு. ஆனால் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஸ்டுடியோ வெர்ஷனில் இருக்க மேஜிக் மாஸ்க் 2.0 தான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதான் நான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ நான் இது செய்கிறதுக்கு கலர் பேஜ் போயிடுறேன். நம்ம இப்போ DaVinci Resolve இன்டர்ஃபேஸ்குள்ளே இருக்கோம். நம்ம ஃபஸ்ட் ஃபுட்டேஜ் பார்க்கலாம் ஃபுல் ஸ்க்ரீனில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, மாடலை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அவள் வர்ற பேக்ரவுண்டை டோட்டலாக பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கணும். இதுதான் நம்ம பண்ண நினைக்கிற எஃபெக்ட். ஸோ இதை செய்கிறதுக்கு மேஜிக் மாஸ்க் உள்ளே போயிட்டு இதுதான் செலெக்ஷன் டூல். இது ஓவர்லே ஆன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இந்த செலெக்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், மாடல் செலக்ட் ஆகிடுறாங்க. அதை ட்ராக் பண்ணுறோம். ட்ராக்கிங் போட்டோன்னா அவங்க மூமெண்ட்டை அது ட்ராக் பண்ணுது. ஒரே ஒரு கிளிக் தான் பாருங்கள். ஒரு கிளிக்லேயே மாடல் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ட்ராக் பண்ணுறோம். இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ ட்ராக் பண்ணிட்டோன்னா வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ மாடலை செலக்ட் பண்ணிடுச்சு, ட்ராக்கும் ஆயிடுச்சு. நான் ரிவர்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாஸ்க் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிடுச்சு. அவள் கலர்லேயே இருப்பாள். நான் இப்போ சப்போஸ் போயிட்டு இது சேச்சுரேஷனை 0 பண்ணேன்னா பேக்ரவுண்ட் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். அவள் கலரில் இருப்பாள். ஸோ இதை நம்ம பார்க்கணுன்னா கமாண்ட் F போட்டேன்னா பாருங்கள், ஹேர்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பக்காவாக உங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் மாடல் ஓடி குதிக்கிறா. இதில் அப்படியே அந்த ரிவர்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாடல் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும், பேக்ரவுண்டில் கலர்லேயே இருக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணணுன்னா மாடலில் ஒரு கிளிக் பண்ணோன்னா செலக்ட் பண்ணிடுறோம். இங்கே கூட ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். 2 பாயிண்ட் நான் வச்சுட்டேன். மாடல் செலக்டட். இப்போ மாடலை நம்ம டீசேச்சுரேட் பண்ண போகிறோம். புரியுதா? நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ அவள் நடுவில் இருக்கா. ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ட்ராக் நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா ஃபார்வர்ட் ட்ராக் பண்ணோம்.
ஃபார்வர்ட் பேக்வேர்ட் போட்டதுனால பேக்வேர்டும் அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பேக்வேர்டும் இருக்கு பாருங்க, அதையும் ட்ராக் பண்ணிடுது. அவ்வளோதான், ட்ராக்கிங் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து டீசேச்சுரேட் பண்ணிடுறோம். ஸோ மாடல் டீசேச்சுரேட்டட் பாருங்கள், மாடல் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட், இமேஜ் வந்து கலரில் இருக்குது. ஸோ முதல்ல நான் அப்ளை பண்ணுறேன். இந்த எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் ஆகும் முன்னாடி இருக்க ப்ராசஸில். இப்போ டாவின்சி ரிசால்வ் 20ல் சும்மா ஒரு பாயிண்ட் வச்சு நம்மளால் ஒண்டர்ஸ் பண்ண முடியுது. இதுதான் டாவின்சி ரிசால்வ் 20யோட ஏஐ ஃபீச்சர்ஸோட ஒரு பவர். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.